கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை இந்த காலவேளை வரவேற்போம். அவன் நாமத்திலே கடந்து வரும்படியாய் எல்லாரும் கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்கள்ல முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தர் நிரப்புவீராக, நீர் வாரும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் என்று சொல்லி எல்லாரும் தெய்வத்தை நோக்கி வரவேற்போமா. Lord, you come to our midst this morning, Lord. We welcome you, Holy Spirit. நீர் வருவீராக. வாரும் தூய ஆவியானவரை வரவேற்போமா. வாடுமே அனலாக்கிடுமே, வாரும் தூய ஆவியே அசைவாடுமே அனலாக்கிடுமே. உம் சிந்தையே என்னை ஆளட்டுமே, சிந்தை ராஜா உம்பலத்தால் என்னை நிரப்பிடுமே. உம் சிந்தையே என்னை ஆளட்டுமே, உம்பலத்தால் என்னை நிரப்பிடுமே. வாஞ்சிக்கிறேன் நீர் வர வேண்டுமே, வல்லமையா கடந்து வருவீராக. நிரப்பிடுமே. வாஞ்சிக்கிறேன் நீர் வர வேண்டுமே, வல்லமையாய் இறங்கிடுமே. ஆவியானவரே நீர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக. ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பெடுப்பீராக. எங்களை ஆட்கொள்ளுங்க சுவாமி. எங்கள் பலவீனத்திலும் பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஐயா. ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிற எங்களுக்கு கர்த்தர் நீர் பலனாய் இந்த கால வேளையிலே இருப்பீராக. கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஓ ஆமென். ஆண்டவரே ஆவியினால் எங்களை அனலாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்புங்க சுவாமி. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஆவியோடும் கருத்தோடும் நாங்கள் பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண, ஆமென் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை பெருமையாக்குகிறோம். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இத்தனை நாட்களாய் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். உண்மையாய் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், என்னை நடத்தினது என் ஆண்டவர் தான் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை வீட்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். என்ன வந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிக்க போகிறேன். நாமும் நம்மை துதிக்கும்படி கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். எல்லாரும் ஏகமாய் எல்லாரும் ஏகோபித்து ஒரு பாடலை பாட போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களை எல்லாம் பார்த்தோரை துதிங்கள் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் சங்கீதக்காரரோடு இணைந்து நாமும் பாட போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள்.
எக்காலமும் கைத்தாலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மரையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் அவர் பூமியில் ஆட்சி செய்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபர்களே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே வீரவுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்கிறது, இயேசு இப்படியாய் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமென் ஹல்லேலூயா. தம்மிடத்தில் வருகிற யாரையும் அவர் தள்ளுகிற ஒரு தேவன் அல்ல. ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்கிறது, ஒரு விசை யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவிற்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல போயிட்டு தன் தாயாரால் வான் பண்ணி அனுப்பப்படுறான். போயிட்டு இந்த இடத்த விட்டு போயிரு, உங்க அண்ணன் உன்னை கொல்ல போகிறான் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவன் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற இடத்துல அவன் ஒரு இடத்திற்கு சென்று ஒரு கல்லை எடுத்து தலைக்கலாக வைத்துக்கொண்டு அவன் ஒரு சொப்பனம் காண்டானாம். சொப்பனத்தில் இப்படியாய் அவன் பார்க்கிறான், இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னார். இதை பார்த்து இந்த சொப்பனத்தை அவன் கண்ட உடனே அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டானாம். அல்லேலூயா. என்னுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் என்னை விசாரிக்கிற ஆண்டவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அடுத்த பாடலை பாட போகிறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நீர் ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீர் இருக்கும் வரைக்கும் நான் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றி செலுத்தி பாட போகிறோம். ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல், வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல், தலை சாய்க்கும் கல்வீரையா, மூளை கல்வீரையா, ஆண்டவரே நான் நம்புகிற கண்மலை நீர் ஆண்டவரே. எஸ் ஃபாதர். மூளை கல்வீரையா,
கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று உனக்கு வாக்குரைத்தாரே, அவர் உனக்கு வாக்கு பண்ணினவைகளை நினைவு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடவே மாட்டேன். தேவன் அவரோடு வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த யாக்கோபு மிகவும் பயந்து போய் இருந்தவனிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னோடு கூட இருக்க போகிறேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட போகிறதில்லை. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை, இந்த வருடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை, உனக்கு தெளிவாய் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் வரைக்கும் அவர் உன்னை கைவிட போகிறதில்லை. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இல்ல சொல்ல, ஆண்டவரே நீ சொன்னதை செய்யும் அளவும் நீர் என்னை கைவிட போகிறதில்லப்பா. பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே, அது நிறைவேறும் ஐயா. ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே I trust in you God. பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க, உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்றுவேன் என்று சொன்னாரே, வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கைவிடவே மாட்டேன். அவர் உன்னை கைவிடாத ஆண்டவர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் பிடித்துக்கொள். ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் நீர் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். அவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உன்னை கைவிட போகிறதில்லை. திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடம் கூட வருகிற ஒரு ஆண்டவர் ஐயா, நீர் என்னை கனப்படுத்துகிற ஆண்டவர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்று. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல். தலை
சாய்க்கும் கல்வீரையா மூளைக்கல் நீரையா நீரே நான் தலை சாய்க்கும் கல் ஆண்டவரே நீரையா மூளைக்கல் நீரையா. ஹalleluya ஹalleluya. எப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்ல சொல்லாமே. ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை காப்பாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு விட்டுவிட்ட வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஹalleluya. சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் உங்களை விட மாட்டாருங்க. என் வாழ்க்கையில் இது நடக்கலையே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறேன். Don't worry. He has already promised you and he is a promise keeper. அவர் வாக்குத்தத்தங்களிலே உண்மை உள்ளவர். ஹalleluya. ஒருவேளை நீங்க மறந்துடலாம், நீங்கள் அதை விட்டு விட்டுறலாம், போயிடுச்சு இது நடக்க போறது இல்லை என்று சொல்லி ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சத்தமா சொல்லாமே ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். அது மோசே இப்படியாய் சொல்லுகிறான், கர்த்தரை நான் பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்த ஒரு ஆண்டவர், அவர் வெற்றி சிறந்த ஒரு ஆண்டவர், அவர் எனக்கு வெற்றி தருகிற ஒரு தெய்வன், என்னோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவராகிய அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஹalleluya. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி மோசே அந்த தேவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை இந்த காலவெல்ல. We are going to declare that no other God will match to you, oh Father. Nobody can match to your greatness, oh God. உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? வானத்திலும் பூமியிலும் உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை. சில கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவாங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஜீசஸ். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் கரங்களை தட்டி உற்சாகமாய் எஸ் ஃபாதர். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஒப்பான தெய்வம் இல்லை. உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். அவரை பார்த்து சொல்லுவோமா, நீ நல்லவர், வாக்கு மாறாத தெய்வம் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்கள்
அவரை போல் நம்மை நேசிப்பதற்கு ஒரு தெய்வம் இல்லை. உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள் மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவரும் இல்லையா ஐயா? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்று அற்புதம் செய்திடுமே. உந்தன் நாமம் அதிசயம், இன்று அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவரே. உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? தெய்வத்தை பார்த்து கேட்க உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை சுவாமி. உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவருக்கு ஈடான தெய்வம் இல்லை. அவரே பெரியவர், அவரை சிறந்தவர். கர்த்தாவே நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கு பாத்திரரே என்று பாசிரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எஸ் ஃபாதர். ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி அவர் மகத்துவம் நிறைந்த ஒரு ஆண்டவர். அவர் ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர். சதா காலிலும் நம்மை ராஜரீகம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நீர் மகத்துவமும் ஆண்டவரே வல்லமையும் நிறைந்த ஒரு ஆண்டவர். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் மாத்திரம் முடியாதவரே, வேற ஏதாலும் முடியாது ஐயா. எங்களுடைய பிரயாசங்கள் ஒன்றுமில்லை, எங்களுடைய ஆண்டவரே முயற்சிகள் ஒன்றுமில்லை. ஐஸ்வர்யமும் கனமும் உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது ஆண்டவரே. மகத்துவமும் பேர்ப்புகளும் உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை மேன்மைப்படுத்த உம்மால் மாத்திரமாக சொல்லுமா? கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரே, உம்மால் மாத்திரம் ஆண்டவரே, உம்மால் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. எஸ், we bless your name O God. மகத்துவமும் பேர்ப்புகளும் உம் கரத்தில் இருக்கிறதே. மகத்துவமும் பேர்ப்புகளும் கரத்தில் இருக்கிறதே. எந்த மனிதரையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. மனிதரையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. அந்த தெய்வாதி தேவன் நமத்தில் கடந்து வரும்படியாக, அந்த மகிமையின் பிரசன்னத்தை ஆட்கொள்ளும்படியாக சிக்கமாரானி ஓ ராஜா ராஜா எஸ் ஃபாதர் இங்கே ஆட்கொள்வீராக. உங்கள் நாமம் உயர்த்தி, உங்கள் நாமம் ராமாமாலானே ஆராதிப்பேன். உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் எங்கள் கையில ஒன்றும் இல்லை சுவாமி. We trust in the living God. ஐஸ்வர்யமும்
உம் கரத்தில் இருக்கிறதே. கரங்களை உயர்த்தி எந்த மனிதரையும் உயர்த்தக்கூடிய வல்லமை படைத்தவர் உன் ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருவரே. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என்னை உயர்த்துவது ஒருவரால் மாத்திரமே முடியும். உயர்த்திடவே உம்மாலாகுவே. கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே. ஓ ரபலனியா கரலே சந்தலபா. Keep singing. We bless your name, O God. We bless your name. ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் Yes, Father. ஜீவனுமே ஜீவனுடைய கரத்தில் இருக்கிறதே. விசுவாசிக்கிறவங்க பாடுங்க, ஆண்டவரே. என் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம் கரத்தில் இருக்கிறதே. எவ்வித கட்டுகள் இருந்தாலும் சரி, உன்னை விடுவிக்கக்கூடியவர் உன் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே. எந்த மனிதனையும் விடுவித்திட எந்த மனிதனையும் விடுவித்திட, எந்த மனிதனையும் விடுவித்திட, Lord, by your grace, Lord. Yes, Lord. ஆராதனை ஆராதனை உங்க நாமம் உயர்த்தி பாடி. Oh, kabababababa. Oh, we bless your name, O God. உங்க நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. Hallelujah. கரங்களை தட்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, என்னை விடுவிக்கக்கூடிய வல்லவன் நீர் ஒருவரே. என்னை உயர்த்தக்கூடிய தேவன் நீர் ஒருவரே. மாறாத தேவன் நீர் ஆண்டவரே. மாறாதவர் நீர். எஸ், அந்த கரங்களை தட்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எங்களை ஒரு நாளும் சூழ்நிலை கைதிகள் ஆக்கிவிட முடியாது ஐயா. சூழ்நிலைகள் மத்தியிலும் வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் ஒருவரே. நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்ய முடியும் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்ய முடியும். சொல்லுங்க கர்த்தாவே, கொஞ்ச நேரம் இருதயத்தின் ஆழ்ந்திருந்தவருக்கு நன்றி பலிகளை ஏறிடுங்க. உங்கள் உள்ளத்துல என்னென்ன தோன்றுகிறதோ, கர்த்தர் எந்தெந்த வார்த்தைகளை போட்டு கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல நிறைந்தவர்களா அந்நிய பாஷை பேசுகளா. கர்த்தாவே, நான் அல்ல, என்னை மேன்மைப்படுத்த உம் ஒருவரால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. என்னை உயர்த்த, என் வாழ்க்கையை உயர்த்த, என் குடும்பத்தை உயர்த்த ஒருவரால் மாத்திரமே முடியும். என்னை விடுவிக்க என் தேவனால் மாத்திரமே முடியும். ஒருவேளை இந்த காலவேளை பலவிதமான சோர்வுக்குள்ளாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நானும் அவ்வளவுதான், இந்த வருஷம் முடிஞ்சது, நான் என்ன பண்ண போகிறேன் ஒருவேளை ஒரு விதமான சூழ்நிலைக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உன்னை மேன்மைப்படுத்த கூடிய ஒரு கர்த்தர், உன்னை உயர்த்தக்கூடிய கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உன் பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவரை பிடித்துக்கொள்ள ஆண்டவரே. நீ கலங்கி இருக்கிற இந்த நேரத்தில் உன் குழப்பங்களுக்கு தெளிவை தேடிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால், அவர்தான் இயேசு. எல்லாவற்றிலும் இருந்து உன்னை ரட்சிக்கக்கூடிய திராணி உள்ள ஒரு ஆண்டவர். அவருக்கு ஒப்பான தெய்வம் இல்லை. அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. He is so mindful of you. அவர் உன் மேய்ப்பர். நீ ஒரு நாளும் தாழ்ச்சி அடைகிறதில்லை. நீ இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. அதை பிடித்துக்கொள்ள ஆண்டவரே. உன்னுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஐயா. பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னை அமிழ்த்து போடக்கூடாது சுவாமி. உன்னுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இருக்கட்டும். என்னை முற்றிலுமாய் தருகிறேன். அவரிடத்தில் நம்ம முற்றிலுமாய் ஒரு விசை. Let us take a minute and examine our lives. Can we offer our lives as a living sacrifice unto Him?
He is your shepherd. He will never put you down. He has already promised you that I'm not going to leave you nor forsake you. Out of all your calamities, God has promised you that I'm not going to leave you nor forsake you. And He is so mindful of you. உன் நினைவாய் இருக்கிறார் கர்த்தர். ஆண்டவரே, though we remain faithless in many situations, oh God, you are so faithful enough to keep the promise what you have already given to us, oh God. எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீர் எங்களை கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. அன்று யாக்கோபுக்கு நீர் சொன்ன தேவன், யாக்கோபுக்கு வாக்குரைத்த தேவன், சொன்னதை நிறைவேற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு நீர் கைவிடுகிறதில்லை. இது எங்களை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதை உறுதியாய் பற்றி கொள்ள, உம்மை நம்ப, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை தேற்றுகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர் என்பதை மாத்திரம் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். Help us to understand, Lord. Help us to feel, help us to know and acknowledge that you are there in our life, oh Father. Let us not go behind the window, God, but let us stand against the wind saying, my Redeemer lives and He will take care of all my situation. ஆண்டவரே, பல நேரங்களில் என் மனது, என் சிந்தை சூழ்நிலை என்று ஆண்டவரே சூழ்நிலையே காரணம் காட்டிக்கொண்டு இருக்கிறது ஐயா. புயல்களின் மத்தியிலே தண்ணீரில் மேல் நடந்து வந்த என் ஆண்டவர், இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்ல என் தேவனால் மாத்திர முடியும். இந்த இறைச்சலை எல்லாவற்றையும், Lord, you are going to calm down all the storms of our lives, oh Father, and we are going to see a new beginning in our lives, oh Father. Thank you for the promise. Help us to stand firm in that, oh God. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த பூரண சமாதானம் எங்களுக்குள் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதியான மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஆராதனை வேளைகளிலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அப்படி நாமத்தை நம்ம உண்மையாக நாம் தொழுது கொண்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய போதகர் அடிக்கடி ஆராதனை வேளைகளில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆராதனைகளும் விடுதலை தரக்கூடிய ஆராதனைகளாக இருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. அது என் உள்ளத்தை மிகவும் சந்தோஷமாய் களிக்கூற செய்தது ஆவிக்குரிய அந்த அனுபவத்தில். ஆமேன். ஒவ்வொரு ஆராதனைகளும் விடுதலை தரக்கூடிய ஆராதனைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது முற்றிலும் உண்மை. ஆமேன். இந்த அனுபவத்தோடு கூட நாம் ஆண்டவரை உண்மையாக நாம் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் இப்பொழுதும் கூட சங்கீதம் வாசிக்க வேண்டிய நேரம். நாம் இருக்கிற இடங்களில் யாவரையும் எழுந்திருப்போம். எழுந்து நம்முடைய கரங்களிலே வேதாகமத்தை வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் 138வது சங்கீதம். 1 8 வசனங்கள் முடிய நாம் ஒன்றாக இணைந்து வாசிப்போம். மீண்டுமாய் சொல்கிறேன், 138வது சங்கீதம் 1 8 வசனங்கள் முடிய நாம் ஒன்றாக இணைந்து வாசிப்போம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுஉத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் என்னை
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கர்த்தரின் கிருபைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் நாம் இருக்கும் இடங்களில் பாரத்தோடு ஒருமித்து அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இம்மட்டும் எங்கள் வாழ்நாட்களை கூட்டிக் கொடுத்து மகா நெருக்கடியான இக்கட்டான நேரத்திலும் எங்கள் யாவரையும் ஆண்டவரே வழி நடத்தின உம்முடைய மகா பெரிய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழிநடத்தலுக்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லா தேவைகளின் போதும் ஆண்டவரே யெகோவா ஈரேவா இருந்து உம்முடைய ஆண்டவரே அற்புத கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் சர்வ வல்லவரின் ஒத்தாசைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று விடுதலை அடைந்தும் இன்னும் ஆண்டவரே விடுதலை அடையாத காரியங்கள் அநேகம் உண்டே. ஆண்டவரே, மனிதன் இன்னும் ஆண்டவரே பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் பிசாசின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு பலவிதமான கட்டுக்குள் இருக்கும் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டுமே. ஜனங்களின் மனக்கண்களை குருடாக்கி உண்மையான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிய விடாமல் கட்டி வைத்திருக்கிற எல்லா விக்கிரக ஆராதனைகளுக்காக விபச்சாரம் வேசித்தனத்தை உண்டு பண்ணும் சகலவிதமான அசுத்த கிரியைகளை, அந்தகார எதிர்வல்லமைகளை, சத்ருவின் சதி திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் எங்கள் பட்டணத்தில் அடிக்கடி நேரிடுகிற ஆண்டவரே இயற்கையின் சீற்றத்தினால் வருகிற பேரழிவுகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே படைத்த தேவனை, பிதாவாகிய தேவனை, ரத்தம் சிந்தி மீட்ட தேவனை ஆண்டவரே அப்பா அறியாமலேயே மரிக்கிறார்களே. ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட பாதிப்பினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். தேவரீர் சகலவிதமான ஆறுதலை தந்து கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இந்த வைரஸின் தாக்கம் ஆண்டவரே தீவிரம் அடைந்திருக்கிற இடங்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே ஆண்டவரே இந்த வைரஸின் தாக்கம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு ஆண்டவரே தேசத்தின் ஜனங்கள் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே சுகமாயிருக்க கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்வீராக ராஜா. நாங்கள் ஆண்டவரே சீக்கிரத்திலே ஆண்டவரே சபைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா திறக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கர்த்தர் வழிவாசல்களை ஏற்படுத்தி தரும்படியாக உம்முடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். இந்த வேளையிலும் அப்பா, ஓ ஹல்லேலூயா, விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். பலவிதமான ஆண்டவரே தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்து அற்புதமாக சந்தித்து கர்த்தர் வழிநடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம். சரீர பலவீனமாய் இருக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புத விடுதலையை தந்து ஆண்டவரே பலப்படுத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே எல்லா குழுக்களில் இருந்தும் ஆண்டவரே நடத்துகிற எல்லா ஜெப வேலைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம். பைபிள் ஸ்டடி, சிறுவர் ஊழியங்கள், இன்னும் மற்ற ஆண்டவரே எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது அடுத்த மாதத்தில் ஆண்டவரே நடக்க இருக்கும் ஆண்டவரே ஸ்பெஷல் மீட்டிங்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதற்கான காரியங்கள் ஆயத்தங்கள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே நீர் வழி நடத்துகிறபடி உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் கத்த தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வேத வார்த்தைக்காக உம்முடைய வசனத்துக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியரை கொண்டு ஆண்டவரே நீர் பேசுகிற ஆண்டவரே வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய வசனத்துக்கு ஆண்டவரே கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய ஊழியரை கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக ராஜா. உடைய ஆண்டவரே அப்பா பூரண அபிஷேகத்தால் நிறைத்த ஆண்டவரே அப்பா பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இந்த வாரத்தின் அறிவிப்புகள், நாள்தோறும் நீங்கள் குடும்பத்தோடு ஜெபிப்பீர்கள் நாங்கள் நினைக்கிறோம். தயவுசெய்து குடும்பத்தோடு ஜெபியுங்கள். ஜெபிக்கும் போது நம்முடைய இந்திய தேசத்தின் சமாதானத்திற்காகவும், பார்டரில்
இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் சமாதானத்தோடு இருக்க ஜெபியுங்கள். மற்றும் மற்ற நாடுகளிலும், அமெரிக்க தேசத்திலும், இஸ்ரேல் தேசத்திலும், இன்னும் அநேக நாடுகளில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவங்களுக்காகவும் அங்கே சமாதானம் உண்டாகவும் அங்கு அவங்க சேஃபாக இருக்கணுன்றதுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒரு சைடில் கோவிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் இன்னொரு சைடில் குறையுது. ஸோ 2 ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. சென்னையில் கடந்த நாட்களில் குறைந்தது, இப்பொழுது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஊக்கமாய் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சண்டே வர்ஷிப் 8 மணிக்கு நம்முடைய வாட்ஸ்அப்பில் லிங்க் வரும். நீங்கள் தயவுசெய்து அதை பார்த்து எல்லோருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட சேர்த்து நீங்கள் பார்க்கும்படியாக எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மென்ஸ் ஃபெலோஷிப் இன்று 11 மணிலிருந்து 12 மணி வரை நடைபெறும். சென்ற வாரம் நல்ல உற்சாகமாக எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. நீங்களும் இந்த வாரத்திலும் அநேகர் எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். டெய்லி டிவோஷன் பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறாங்க. நீங்கள் அதை காலையிலேயே பார்த்து அதை தியானித்து நீங்கள் அந்த நாளை துவக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை நீங்கள் ஃபார்வர்ட் செய்யும்படியாக உங்களை கேட்குறோம். எல்லா புதன்கிழமையும் பைபிள் ஸ்டடி இருக்கிறது. 6:45 மணியிலிருந்து 8 மணி வரை நடைபெறும். பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் நம்முடைய கூகுள் மீட்டில் நடத்துவார்கள். நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்கிறோம். எல்லா டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ், செவ்வாய் அண்ட் வெள்ளிக்கிழமை விமென்ஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப் இருக்கிறது. கான்ஃபரன்ஸ் காலில் 11 மணிலிருந்து 1 மணி வரை நடைபெறுகிறது. எல்லா வெள்ளிக்கிழமை யூத் மீட்டிங் 7:30 ஈவினிங் 7:30 8:30 பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் கூகுள் மீட்டில் நடைபெறுகிறது. அது நடத்துகிறார்கள். கலந்து கொள்ளும்படியாய் உற்சாகப்படுத்துகிறோம். எல்லா வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர் நம்ம ரெகுலராக நடத்திட்டு வரோம். எல்லாரும் கலந்து கொள்கிறீர்கள். இன்னும் நீங்கள் உற்சாகமாக ஜெபத்துடன் நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தால் எங்களுக்கு அனுப்பும்படியாக உங்களை கேட்கிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் ஈவினிங் 6 to 8 சண்டே ஸ்கூல் கூகுள் மீட்லேயே நடைபெறுகிறது. உங்களுடைய சிறு குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம். மற்றும் செயின் ப்ரேயர் நம்ம ஒவ்வொரு நாளும் செயின் ப்ரேயர் இருக்கிறது. எல்லோரும் கலந்து கொள்கிறீர்கள். அந்த 1 மணி நேரம் கேப்பில் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மற்ற 1 மணி நேரத்தில் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறோம். ஆனிவர்சரி ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி சில்ட்ரன்ஸ் தனியாக, யூத் தனியாக மற்றும் ஃபேமிலி டே தனியாக நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் தலைவர்களிடம் நீங்கள் கலந்து ஆலோசித்து நீங்கள் உங்களோட பாட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, ஒரு சாங்கோ இல்லை குரூப் சாங்கோ, அப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வாரத்தின் பிறந்தநாள் இல்லை, யாருக்கும் இல்லை. இன்கேஸ் யார்தான் இருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வெட்டிங் ஆனிவர்சரி ஆகஸ்ட் 23 பிரதர் சம்பத் அண்ட் சாந்தகுமாரி, 24 தெபோரா விஜயலக்ஷ்மி அண்ட் அன்பு. இவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் இதோ மனநாள் காண்கிறதான இந்த 2 குடும்பங்களுக்கு செபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி அவர்களை நடத்துங்க. ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானத்தை நீ தாமே கொடுக்கிற தேவன். ஆண்டவரே கர்த்தாவே தேவைகளை நீ சந்திக்கிற தேவன், அவர்களோடு கூட இருக்கிறீர். அதற்கு உமக்கு நன்றி. நீ தாமே தேவனே இந்த வருடத்தை ஒரு நல்ல ஆசீர்வாதமாக ஆண்டாக மாற்றி கர்த்தர் நீ தாமே அவர்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise be to God. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கர்த்தரின் நாளின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னத்திற்குள் நான் உங்களை வரவேற்கிறேன். பழகி போய்விட்டோம். இப்படியும் ஆராதிக்க கர்த்தர் நல்லவர், நமக்கு நன்மை செய்வார், இன்றும் செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நாம் இந்த காலை வேளையில் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம்.
போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 Kings 19:4. It is enough, O Lord, take away my life. It's enough. Now, O Lord, take away my life. ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் தேவ மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இதன் அடிப்படையில் இந்த கால வேளையில் நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். கர்த்தர் அவருக்கு சித்தமானதை, அவர் நம்மோடு பேச விரும்புகிறதை பேச நாம் கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒரு முறைகளோ உம்முடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு வருகிறோம். எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. சென்ற வாரம் யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து இதே வார்த்தையை தியானித்தோம். யோனா சொன்னார், இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். இங்கே எலியா என்று சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அதே நிலைப்பாடு ரெண்டு பேருடைய வார்த்தையிலும். எலியா ஒரு பாடுள்ள மனுஷன். யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம் அதை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலியா பாடுள்ள மனுஷன், ஆனால் வல்லமையுடையவன். ஹல்லேலூயா. சொல்லுகிறான், போதும், நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். அதற்கு அவன் சொன்ன காரணம் தெரியுமா? நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. என்ன ஒரு தாட் சொல்றான் பாருங்க. என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. இது தெரியாதா அவனுக்கு? தெரியும். 1 ராஜாக்கள் 18:18 வாசிக்கிறோம். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றுகிறதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர் நான் அல்ல, நீரும் உம்முடைய ஜனங்களும். யார்கிட்ட சொன்னா? ராஜாட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனை தைரியமான ஒரு மனுஷன். ராஜாவுடைய வார்த்தையை கொண்டே ராஜாவுக்கு பதில் சொன்னவன். ஓ, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானா என்று எலியாவை பார்த்து ஆகாப் கேட்டபோது, நான் அல்ல, நீரும் ஜனங்களும் என்று சொன்னான். அவனுக்கு தெரியும். மட்டுமல்ல, 17வது அதிகாரம் 1வது வசனத்தில், கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், என் வாக்கினாலே அன்றி. பாடுள்ள மனுஷன் எலியா சொல்லுகிறான் ராஜாவை பார்த்து, என் வாக்கினாலே அன்றி இந்த நாட்களில் மழையும் பனியும் பெய்யாது. ஏன் இப்படி? அப்படிப்பட்டவன் ஏன் சொன்னான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இட் வாஸ் அ ட்ரை ஸ்பெல். இது ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை, வறண்ட நிலைமை. ஸோ இந்த காலை வேளையில் த ட்ரை ஸ்பெல், வறண்ட நிலை என்ற தலைப்பில் உங்களோடு இந்த சரித்திரத்தின் அடிப்படையில் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ட்ரை ஸ்பெல், வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி. பொதுவாக வறட்சி என்பது காலநிலை சம்பந்தப்பட்டது. கொஞ்ச நாட்கள் மழை பெய்யாததை, கொஞ்ச பாதிப்பை ட்ரை ஸ்பெல் என்று சொல்வார்கள். அதே இது நீண்ட காலமாக இருந்தால், பெரிதான தாக்கம் இருந்தால்
ட்ராட் என்று சொல்வார்கள். இந்த ட்ரை ஸ்பெல்லி நாட்களில், அதாவது வறட்சியான காலத்தில் வேலை இல்லை, உற்பத்தி இல்லை, போதிய வருமானம் இல்லை, எல்லாம் ஒரு வறட்சியான சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல ஆவிக்குரிய வறட்சி, த ஸ்பிரிச்சுவல் ட்ரை ஸ்பெல்ஸ், தேவனிடத்தில் தூரமாக போய்விடுவது. எல்லாம் சரியாகத்தான் இருக்கும், திடீரென்று ஒரு மாற்றம், கனியற்ற நோக்கமில்லாத வாழ்வு, அது மாறும். தேவ வசனம் மாற்றும், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். த ட்ரை ஸ்பெல், கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இயேசுவை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் இது பொதுவானது. குறிப்பிட்ட ஒருவருக்காக அல்ல, பொதுவாக எல்லோருக்கும் சம்பவிக்கும். மலை உச்சியின் அனுபவம் உண்டு, அது ஆசீர்வாதமானது, அது வெற்றியானது. தொடர்ந்து ஆவிக்குரிய பெரிய வீழ்ச்சியும் உண்டாகும். ஆவிக்குரிய அந்தகாரத்தில் ஆழமாக மூழ்கி போவது போல அதுவும் தேவனுடைய அற்புத தொடுதலை தொடர்ந்து நடக்கும். மலையுச்சியில் இருப்போம், திடீரென்று விழுந்து போவோம். வேதம் முழுவதும் தேவ மனிதர்கள் அனுபவித்த ஒன்று. வறட்சியான நேரம், வறட்சியான சூழ்நிலை, தேவனோடு நெருக்கமாக நடக்கின்ற எவருக்கும் சம்பவிக்கின்ற ஒன்றுதான். இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும் வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த காலை வேளையில் நான் சொன்னது போல எலியாவின் வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கிறோம். எலியா ஒரு தைரியசாலி, தீர்க்கதரிசி, பிரபலமானவன். இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளில் அற்புத அடையாளங்கள் மூலமாக கர்த்தர் அவனுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தி இருந்தார். மறுரூப காட்சியில் இயேசுவோடும் மோசேயோடும் காட்சி அளித்தவன். அவனுடைய விசுவாச வாழ்க்கையை ஆச்சரிய விதமாக கர்த்தர் நடத்தியிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தமது வல்லமையை ஒரே நாளில் எலியாவில் வெளிப்படுத்தினார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. அத்தனை பெரிய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி எலியா, பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் தேவ ஊழியத்தை வல்லமையாக செய்தான். தேவனுடைய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் வெளிப்படுத்தின ஒரு தேவ மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்மேல் பர்வதம் நமக்கு தெரியும் சரித்திரம். தன்னுடைய பலியோடு 12 குடம் தண்ணீரையும் மண்ணையும் கற்களையும் அவன் வானத்திலிருந்து வருவித்த அக்கினி நக்கி போட்டது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 32 முதல் 39ஆம் வசனம் வரை வாசிக்க நேரமில்லை, குறித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 32 முதல் 39 வரை. அதில் 39வது வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்கிறேன். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. இதை கண்ட பொழுது, எதை கண்ட பொழுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வருவித்த அக்கினி, 12 குடம் தண்ணீர், மண், கற்கள் எல்லாவற்றையும் நக்கி போட்டது. ஜனங்கள் அதை கண்டார்கள், அந்த அற்புத காட்சியை கண்டார்கள். எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று தலைக்குப்புற விழுந்து வணங்கி அறிக்கையிட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜனங்களை ஆராதிக்க வைத்தான். மற்ற அற்புதங்களும் உண்டு. ஜெபித்த போது மழை வந்தது, மீண்டும் ஜெபித்த போது மழை நின்றது, வந்தது, வறட்சியும் நின்றது. ஆகாபின் ரதத்திற்கு முன்பாக பல மைல்கள் ஓடினான். ஒரு தேவ மனிதனின் ஜெபம், கருத்தான ஜெபம் கேட்கப்பட்டு ஆச்சரியமான வெற்றியை அந்த நாட்களில் தந்தது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை அவன் காணச் செய்தான். எலியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனையும் அனுபவித்தான். எத்தனை தூரம் ஓடினான், பல மைல்கள் விடாது ஓடினான். அது மட்டுமல்ல, மீண்டும் ஓடுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன நடந்தது? ஆசீர்வாதங்களை அனுபவித்த அதே வேளை அந்த வல்லமையான ஊழியக்காரன் நம்பிக்கையற்ற ஆழமான அந்தகாரத்தில் மூழ்கி போனான். கவனியுங்கள், தேவ வல்லமையை வெளிப்படுத்தினவன்
திடீரென்று நம்பிக்கையற்ற ஆழமான அந்தகாரத்தில் மூழ்கி போகிறான். ஆகாபின் மனைவி ராணி ஏசபேல் அவனை கொன்று போடுவதாக மிரட்டினாள். ஒரே நாளில் திடீரென எலியா மகிமையான வெற்றியின் சூழ்நிலையிலிருந்து நம்பிக்கையற்ற பாதாளத்தில் விழுந்து போனான். பரிதாபமானது. நான் ஒரு ட்ரை ஸ்பெல்லை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். வறட்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருந்த மனிதன் ஒரே நாளில் மாறிப்போகிறான், மகிமையிலிருந்து விழுந்து போகிறான். ஒரு வறட்சி, ட்ரை ஸ்பெல். ஆவியில் சோர்ந்து போய் செத்து போக விரும்புகிறான், பயத்தில் ஓடுகிறான், தேவனை விட்டே ஓடுகிறான். ஒரு குகையில் சூறை செடியின் கீழ் ஒளிந்து கொண்டு கதறுகிறான், நான் தோற்று போனேன் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ட்ரை ஸ்பெல் என்ன, வறட்சி என்ன? நான் தோற்று போனேன், அத்தனை வல்லமையான ஊழியன், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தில், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகள். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை போல இத்தனை பெரிய வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற வேறு ஒருவரையும் நாம் பார்க்க முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாபெரும் வெளிப்பாட்டிற்கு பின் வெற்றிகளை ஒவ்வொன்றாக தாவீது அனுபவிக்க தொடங்கினான். மலையுச்சியின் அனுபவங்கள். வேதம் தாவீதை பற்றி சொல்லும் போதெல்லாம் இவைகளுக்கு பின்பு, இதன் பின்பு, அதற்கு பின்பு என்று வரிசையாக சொல்லுவதை நாம் காணலாம். அந்த நேரமெல்லாம் அவனுடைய வெற்றியை, அவனுடைய ஆசீர்வாதங்களை, அவனுடைய வல்லமையான அபிஷேகத்தை குறிக்கிறவையாய் இருந்தன. அவன் எல்லா சத்துருக்களையும் அழித்தான். இஸ்ரவேலின் எல்லைகளை எல்லாம் விரிவாக்கினான். சமஸ்த இஸ்ரவேலை 40 வருடங்களுக்கு மேலாக அருமையாக ஆண்ட ஒரு அரசன் தாவீது. ஒரு ஆளுகளை மேய்க்கிற ஒரு சிறுவன் என்ற நிலையிலிருந்து சமஸ்த இஸ்ரவேலையும் அத்தனை வருடங்கள் நல்ல ஒரு ராஜாவாக ஆண்டவன். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. ஆண்டவரே, இத்தனை திரளான ஆசீர்வாதத்திற்கு நான் எம்மாத்திரம் என்று அவன் சொல்லும் அளவு ஆசீர்வாதம் இந்த பெரிய தலைவனின் வாழ்க்கையில் தொடர்ந்து நடப்பதை பார்ப்போம். உச்சியில் இருந்தான், தேவனோடு மிக நெருக்கமாயிருந்தான், கர்த்தர் பேசுவதை தெளிவாக கேட்டவன், இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தபோது, கர்த்தரின் இருதயத்திற்கு தாவீது ஏற்றவனாக இருந்தபோது திடீரென்று ஒரு பெரிய சோதனைக்குள்ளானான். இட் வாஸ் a temptation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஒரு வறட்சியான கட்டத்தை அனுபவிக்கிறான். வல்லமையான ராஜா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், கர்த்தருடைய இருதயத்திற்கு மிகவும் ஏற்றவன். ஒரு வறட்சியான நிலைமை. வீழ்ச்சிக்கு பின்னர் அவனது ஆவிக்குரிய வறட்சியை அவனுடைய பாவ அறிக்கையில் நாம் காணலாம். தாவீது கலறுகிறான், என் ஆத்துமா தொய்ந்து போகிறது, என் எலும்புகள் உலர்ந்து போகிறது, எல்லா சந்தோஷத்தையும் நான் இழந்து போனேன், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த நான் தனிமையில் வாடிப்போகிறேன், தேவனே எனக்கு தயவாய் இறங்கும். சங்கீதம் 51 விரிவாக எழுதுகிறார். அதான் தாவீதின் அறிக்கை. விசேஷமாக 10, 11, 12 வசனங்களை வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும்
இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை, உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை நெருக்கமாக இருந்த ஒரு கர்த்தருடைய தாசன். அவனுடைய நாளெல்லாம் சிறு வயது தொடங்கி இத்தனை வருடமும் இத்தனை காலமும் கர்த்தரோடு இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நெருக்கம். இட் வாஸ் a dry spell, ஒரு வறட்சி. இது ஆவிக்குரிய வறட்சி. ஸ்தோத்திரம். அறிக்கை செய்து மீண்டும் அவன் வேண்டிக் கொண்டு அவன் விரும்பின அந்த சந்தோஷத்தையும் அந்த அபிஷேகத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு ஏற்கனவே மீன் பிடிக்கிறவன். வாஸ் an expert, ஒரு ஸ்கில்டு பர்சன். அவன் மீன் பிடிக்கிறதுல அத்துப்படி அவனுக்கு. அவனை ஆண்டவர் அழைத்து வந்தார். இங்கே எல்லாம் முடிந்து விட்டது. இப்போ சொல்கிறான், இந்த ஊழியத்தை தொடர வேண்டியவன் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறான். பேதுருடைய வாழ்க்கையில் இந்த வறட்சி, இந்த ட்ரை ஸ்பெல், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுவதில் தொடங்குகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவும் மற்ற சீடர்களும் பயந்து ஒரு அறையில் ஒளிந்து கொண்டு கதவையும் பூட்டி விடுகிறார்கள். திடீரென இயேசு வந்து நின்று, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்ல அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமான காட்சியாக இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார், நீங்கள் உலகமெங்கும் போங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியத்தை சொஸ்தமாக்குங்கள். கட்டளை கொடுத்திருந்தார். கட்டளை என்றால் சாதாரணமாக சொல்லுவதில்லை. அவர்களை அபிஷேகித்து அந்த ஒரு பெரிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேல் மனதுருகினார். அவர்களுக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவர்களை போதித்தார். அவர்கள் மத்தியில் எத்தனையோ அற்புத அடையாளங்களை செய்தார். அதைவிட அதிகமாக செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்கள், அதிலும் முதன்மையானவன் பேதுரு. என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிறதையும் செய்வார்கள், அதைவிட மேலாகவும் செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இங்கே இயேசு இல்லை. அவனை பொறுத்த அளவில் இஸ் நோ மோர். என்னதான் விசுவாசித்திருந்தாலும் இயேசு இல்லைன்னா விழுந்துட்டான். ட்ரை ஸ்பெல். ஆண்டவர் தான் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவன் சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் அதை அவர்கள் கேட்டிருந்தார்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று இதே பேதுரு ஆண்டவர் சொல்லியிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அறையில் இருந்த எல்லாருக்கும் ஒரு மாபெரும் வெளிப்பாடு. அது ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு தரிசனமானது. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த உலகத்தில் ஒருவர் அனுபவிக்கக்கூடிய மகிமையான நேரம் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தாலும் என்ன நடந்தது? யாருக்கும் அவர் காட்சியளிக்கவில்லை. குறிப்பிட்ட ஒரு சிலருக்கே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின் தன்னை அவர்களுக்கு காட்டினார், தரிசனமானார். அதில் முக்கியமானவர்களுடைய சீடர்கள், அதிலும் முக்கியமானவர் பேதுரு. பேதுரு இயேசுவை மறுதலித்திருந்தார் 2 நாட்களுக்கு முன்பாக. எனவே பேதுருவிடம் அவர் அதிக அக்கறை எடுத்து வருகிறார். ஊழியத்தை அவரிடம் கொடுத்திருந்தார். ஸோ நல்ல அந்த மகிமையான காரியங்களை, அந்த மாபெரும் வெளிப்பாட்டையும் மறந்து ஒரு ட்ரை ஸ்பெல்லுக்கு தன்னை விட்டு கொடுத்து விடுகிறார். என்ன நடந்தது? நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். தனது அழைப்பை விட்டு
கனமான அழைப்பு. அந்த அழைப்பை விட்டு தன்னுடைய பழைய தொழிலுக்கு போகிறார். வாசிக்கிறோம், சீடர்கள் 6 பேர் பேதுருவை பின்தொடர்ந்தார்கள். இயேசுவின் கனமான அழைப்பு என்ன? கலிலேயா கடற்கரையில் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை, என்னை பின்பற்று, என்னை தொடர்ந்து வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார் கர்த்தர், ஆண்டவர் இயேசு. அதற்கான பயிற்சியும் கொடுத்து விட்டார். எல்லாவற்றையும் கண்டு கேட்டு அனுபவித்து இப்போ அவனுடைய ட்ரை ஸ்பெல் என்ன சொல்றார்? நான் மீன் பிடிக்கப் போகிறேன். ஒரு பின்மாற்றம். இந்த மனிதர்கள் மிகவும் துக்கப்பட்டார்கள். யோவான் 16வது அதிகாரம் 19, 20 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், துக்கப்படுவீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார். என்னை காண மாட்டீர்கள், அப்படி ஒரு நேரம் உண்டாகும், காலம் உண்டாகும். எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். அதான் காரணம். இயேசு எச்சரித்திருந்தார். ஆனால் அவரோடு இருந்த சீடர்கள், பேதுரு மறந்து போனான். தம்முடைய சீடர்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை சந்திப்பார்கள் என்று இயேசுவும் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் வாழ்வில் வறட்சியான நேரம் வந்தது. It was the dry spell for them. நெருக்கமானவர்கள், சீடர்கள், 3.5 வருடம் அவரோடு இருந்து எல்லாம் கண்டு கேட்டு பழகினவர்கள், கற்றுக்கொண்டவர்கள், அற்புத அடையாளங்களை அனுபவித்தவர்கள், இவர்களும் செய்தவர்கள். பாருங்க, அப்படி இருந்தும் விழுந்தார்கள். ஸோ இந்த ஆவிக்குரிய வறட்சி எல்லாருக்கும் பொதுவானது, யாருக்கும் உண்டாகும். 3 பேரை சொன்ன, எலியாவில் தொடங்கி தாவீது, பேதுரு, மிகவும் மிகவும் முக்கியமான நபர்கள், நாம் கவனிக்கத்தக்க. இங்கே இன்னும் அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய மக்கள் இன்றும் இந்த திடீர் வீழ்ச்சியை, வறட்சியை சந்திக்கத்தான் செய்கிறார்கள். நாம் தனித்து விடப்பட்டதாக உணரும் வேளைகளை தேவன் நமது வாழ்வில் அனுமதிக்கிறார். நாம் தனித்து விடப்பட்டதாக உணரும் வேளைகளை தேவன் நமது வாழ்வில் அனுமதிக்கிறார். எதிர்பார்த்த எல்லாம் சூரியமாகி போகும், எந்த நம்பிக்கையும் இராது என்று ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார். எதிர்பார்த்த எல்லாம் சூரியமாகும், எந்த நம்பிக்கையும் இருக்காது என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அநேக சாட்சிகள் உண்டு. வறட்சியான காலம் நமது ஆவியில் தாழ்வான ஒரு நிலை, அவ்வளவுதான். அது உண்டாகும். ஏற்றம் இறக்கம்னு சொல்கிற மாதிரி உயர்வு தாழ்வு எல்லாம் உண்டாகும். வறட்சியான காலம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியில் தாழ்வான நிலை. ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த வறட்சியான சூழ்நிலை நமது வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடைய தேவன் அதை உபயோகிப்பார். ஆமேன், அல்லேலூயா. நாம் அடுத்த நிலையை அடைய, உயர்வை அடைய, மாற்றத்தை அடைய நம்முடைய தாழ்வான இந்த வறட்சி நிலையை தேவன் உபயோகிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில வேளை, ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, பற்றற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறேன், என்னை தாங்கும், என்னை விடுவியும் என்று நாம் ஜெபிக்கலாம். தேவன் நமது ஜெபத்தை கேட்டு நம்மை உபயோகிக்கும் போது மலையுச்சியின் அனுபவத்தில் இருப்போம். மறுநாள் மீண்டும் வீழ்ச்சியாயிருக்கலாம். கவனம், ஜெபித்து பயனில்லை, பாரமாயிருக்கும். காரணம் ஆவியில் வறட்சி, ஆவியில் சூனியம். பயப்படாதீங்க, டோன்ட் பேனிக், அதைரியப்படாதீங்க. இப்படிப்பட்ட அனுபவத்தை கடந்து வந்த பேதுரு மீண்டும்
பேதுருடைய சம்பவத்தை சொல்லுகிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 12, 13 வசனங்கள் அவரே எழுதுகிறார். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. பாடுகளுக்கு பங்காளிகள். இந்த பாடு உண்டாகும், இந்த வறட்சி உண்டாகும், இந்த விழுந்து போக வாய்ப்புகள் உண்டாகும். ஆனாலும் நீங்க பயப்படாதிருங்கள். உண்மை என்னவென்றால், வறட்சியான நிலையில் இருக்கும்போது ஒரு அற்புதமான நிலைக்கு கடந்து போக நாம் ஆயத்தமாகிறோம். அதான் பேதுரு அங்கே சொல்லுகிறார். ஒரு அற்புதமான நிலைக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால் பயப்படாதீங்க, அதைரியப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்தின் நடுவே ஒரு வறண்ட நிலம் இல்லையா? ரீகால் பண்ணுங்க, திரும்ப போங்க, சிவந்த சமுத்திரம் சரித்திரத்தை பாருங்க. ஒரு வறண்ட நிலம், அதாவது வறண்ட நிலம்னா வெட்டாந்தரையா இருந்தது. ட்ரை லேண்ட் உனக்கு ஏற்படும். அதன் வழியாக நீயும் கடந்து போவாய். பார்த்தா சமுத்திரம் எங்கும் வெள்ளம், ஆனால் ஒரு ட்ரை லேண்ட் வறண்ட நிலம் உண்டாகும். அதாவது சமுத்திரத்தின் மீது வெட்டாந்தரை. திரும்பவும் கானானுக்குள் நுழைவதற்கு முன் யோர்தான், அங்கேயும் வெட்டாந்தரை. ஆசாரியருடைய கால்கள் பட்டபோது யோர்தானின் தண்ணீர் விலகிற்று. ஒரு வெட்டாந்தரை உண்டானது. அவர்கள் கடந்து போக, இஸ்ரவேலர் கடந்து போக. சுருங்க சொன்னால், வெட்டாந்தரை என்பது ஒரு பாதை. The dry land is a path. அது ஒரு வழி. ஆண்டவருடைய பிள்ளைகள் கடந்து போக. வறட்சி இருக்கும், வெட்டாந்தரை இருக்கும். ஆனால் வெட்டாந்தரையை தேவன் அவர்களுக்காக பாதையாக்குகிறார். நீ வெட்டாந்தரையில் இருப்பதாக நினைத்தால் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா. வெட்டாந்தரை, இது வறட்சி, அதை விட்டுரு. எங்கேயோ ஆண்டவர் உன்னை அழைத்து போய்கொண்டிருக்கிறார். நீ வழி தப்ப மாட்டாய். இன்னும் சொன்னால், ட்ரைலேண்ட் வெட்டாந்தரையில் கால் வழுக்கத்தக்க சேறு சகதியெல்லாம் இருக்காது. சிவந்த சமுத்திரத்திலும் அப்படி இல்லை, யோர்தானிலும் அப்படி இல்லை. சேர் இல்லை, சகதி இல்லை. வெட்டாந்தரை ட்ரை லேண்டாக இருந்தது. ஜனங்கள் நன்றாக கடந்து செல்ல. ஹல்லேலூயா. உறுதியான நிலம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரணம், உன்னுடைய வறண்ட பாதை தேவனின் திட்டம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீ வறட்சியாக போய்கொண்டிருக்கிறாயே, உணர்கிறாயே, அது தேவனுடைய திட்டம். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், வெளிப்பாடுகள் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் புது வெற்றி, இன்னும் மேலான நிலைமை உனக்கு உண்டாகும். வேத நிரூபணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்வோனின் சேனை தேவன் தமது ஜனங்களுக்கென்று அமைத்த வறண்ட நிலத்தில் அழிந்து போனது. ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் தமது ஜனங்கள் கடந்து போக அதை பிளந்தபோது, சமுத்திரத்தின் ஒரு பகுதியை வெட்டாந்தரையாக ட்ரை லேண்டாக ஆக்கின போது அவருடைய ஜனங்கள் கடந்து போனார்கள். ஆனால் அதே இடத்தில் பார்வோனின் சேனை அமிழ்ந்து போனது, அதாவது அழிந்து போனது. கர்த்தருடைய கிரியைகள், ஆண்டவருடைய கிரியைகள் வித்தியாசமானது. தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதில், தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவதில் அவருடைய வழியே வித்தியாசம். ஏசாயா சொல்லுகிறார், என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ட்ரை லேண்ட். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். பிசாசு உன்னை தாக்கும் இடமாகவும் இருக்கும். இது ரொம்ப ட்ரை. ஹல்லேலூயா. எங்கே நீ பலவீனமாக இருக்கிறாயோ அங்கே அவன் உன்னை தாக்குவான். கவனமாக இருப்போம். இருந்தாலும்
இதே வறண்ட நிலத்தில்தான் ரதங்களின் சக்கரங்கள் கலன்று போயின. சாத்தானின் சகல அதிகாரமும் வல்லமையும் அழிக்கப்படும் இடம் ட்ரைலேண்ட், வறட்சியான நிலம், வெட்டாந்தரை. யாத்திராகமம் 14:28 வாசிக்கிறோம், ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்திலே பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒருவனாகிலும் தப்பிக்க முடியாத விதமாக எல்லாத்தையும் அழித்து போட்டது. காரணம், ஜலம் மீண்டும் வந்தது. ஹல்லேலூயா. வெட்டாந்தரையில் ஜலம் வரும். அது சிலவேளை வறண்ட நிலமாக காணப்படும். அங்கே உனக்கு அது தண்ணீர் தடாகமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தில் சத்துரு தோற்று போனான். வறண்ட நிலத்தில் நீ இருக்கும்போது தேவன் உன்னை ஏதோ ஒன்றுக்கு நேராக நடத்துகிறார் என்பதை நீ அறிந்து கொள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சூழ்நிலையை பார்க்காத. நான் சொன்ன இது எல்லாருக்கும் பொதுவானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வறட்சி, ட்ரை ஸ்பெல் இருக்கும். சோர்ந்து போகாத, தவறாக எடுத்துக்கொள்ளாதே. ஆண்டவர் நடத்துகிறார். நீ தரிசித்து நடக்கிறவன் அல்ல. விசுவாசத்தை பற்றிக்கொள். வறண்ட சூழ்நிலையிலிருந்து புது வாழ்வு துவங்கும். ஹல்லேலூயா. வறண்ட சூழ்நிலையிலிருந்து புது வாழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 35வது அதிகாரத்தில் 35வது அதிகாரம் பிறகு நீங்கள் படிங்க. ரொம்ப அருமையாக எழுதுகிறார் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அந்த பாடலாம் உங்களுக்கு ஒரு சரணத்தை பாட விரும்புகிறேன். வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே, வெட்டாந்தரை நீத்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே, வெட்டாந்தரை நீத்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே, வெட்டாந்தரை நீத்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. அந்த வார்த்தைகள் சொன்னது, வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும். உனக்கு வறட்சியா? உனக்கு நிச்சயம் மகிழ்ச்சி உண்டாகும். காடு வெளித்து கழித்து செழிக்கும். லீபனோனின் மகிமை வரும். கர்மேல் சாரோன் அழகு பெருமை. ஹல்லேலூயா. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும். காடு வெளி கழித்து செழிக்கும். லீபனோனின் மகிமை வருமே. கர்மேல் சாரோன் அழகு பெருமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும். காடு வெளி கழித்து செழிக்கும். லீபனோனின் மகிமை வருமே. கர்மேல் சாரோன் அழகு பெருமே. வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே, வெட்டாந்தரை நீத்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில்
நாளிகனும் பாய்ந்தோடுமே. பாடுவோமா? வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே, வெட்டாந்தரை கீர்த்தனாகமாக மாறுவே. வயல்வெளி காடாக எண்ணப்படுவே. பின்னாரியில் நாளிகனும் பாய்ந்தோடுமே. வறண்ட சூழ்நிலையிலிருந்து புது வாழ்வு உனக்கு உண்டாகும். ஆமேன் சொல்லுவோம். ஒருவேளை வறட்சியாக நினைக்கிறாயா? ஏமாற்றமாக நினைக்கிறாயா? தோல்வியா? துக்கமா? வருத்தமா? எல்லாம் வறட்சியா? எல்லாம் பின்மாற்றமா? The dry spells will turn into joy. களிப்பாக மாறும், சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 41 17 முதல் 20 வரை வாசித்து முடிப்போம். ஏசாயா 41 17 முதல் 20 வரை. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தீம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அருமையான பரிசுத்தவானே, அருமையான பரிசுத்தவாட்டியே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, வறட்சியான அனுபவமா கடந்து போகிறாயா? சீக்கிரத்தில் ஒரு அறுவடையை காண்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை வேளைக்காக ஒரு முறை கூட உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நல்லவர், எத்தனை பெரியவர் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அன்றும் இன்றும் ஆண்டவரே இப்படி வறட்சியான சூழ்நிலைகள் உண்டாவதை பார்த்து நாங்கள் கலங்கி தவித்து போகாமல், பயந்து போகாமல் ஆண்டவரே உமக்குள் ஸ்திரப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வறண்ட நிலம் செழிப்பாக மாறும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை போதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதித்த என்னையும் இதை கேட்ட ஆங்காங்கே இருந்து கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நாதா. நீர் ஆட்கொள்ளும், நீர் ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்து நீடித்திருப்பதாக. ஆங்காங்கே இருக்கிறவர் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். ஆமேன். 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 ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். ஆமேன்.